வணக்கங்க. நான் தான் உங்க தமிழா. டெக்கான் 5 ஹெச்பி 33 ஸ்டேஜ் போர்வெல் மோட்டர்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டால் பண்ணி குடுத்துருக்கோம். இந்த மோட்டர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு அந்த டாப்பு, பாட்டம்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அது எல்லாமே நம்ம வந்து எஸ்எஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். போர் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாவே துரு புடிச்சிரும் அப்படின்றதுனால எஸ்எஸ்ல யூஸ் பண்ணியிருக்கோம். கேபிள் ஜாயிண்ட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பக்காவா வந்துட்டு ஜாயின் பண்ணியாச்சுங்க. அதேபோல அந்த பம்ப்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மறக்காம வாட்டர் வந்துட்டு ஆட் பண்ணிருங்க. ஏன்னா வந்துட்டு ஹேர் லாக் ஆச்சு அப்படின்னாலும் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த நட்டெல்லாம் லூஸ் பண்ணி டைட் பண்ணும்போது அத ஃபுல் டைட் பண்ணிருங்க எகைனு. திரும்ப நம்ம சேஃப்டி பர்ப்பஸ்க்காக இதில வந்து கயிறு யூஸ் பண்ணியிருக்கோங்க. அந்த கயிறு கேபிளையும் வச்சு ஒன்ஸ் நம்ம இன்சுலேஷன் டேப் பண்ணிருவோம். சில பேர் வந்துட்டு அந்த கயிறு, கேபிள் 2யும் ஒண்ணா சேர்த்து கட்டுவாங்க. அந்த மாரி பண்ணக்கூடாதுங்க. கயிறு தனியா ஒரு டொயின் யூஸ் பண்ணுங்க. கேபிளுக்கு தனியா ஒரு டொயின் யூஸ் பண்ணி கட்டுனீங்க அப்படின்னா, நல்லா சேஃப்டியாவும் இருக்கும். நம்மளும் போர்வெல்ல வந்து மோட்டர் இறக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. அவைங்களும் ஒரு 20 அடிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டொயின் யூஸ் பண்ணி அத கயிறையும், கேபிளையும் வந்துட்டு கட்டிருவாங்க. ஃபைனலா வந்துட்டு எஸ்எஸ் டாப் வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டு, எஸ்எஸ் மூடி போட்டு ஃபினிஷ் பண்ணிருவாங்க. அடுத்து நம்ம கனெக்ஷன் போட்டு மோட்டரும் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துருவோம். போர்வெல் இன்ஸ்டாலேஷனோட ஃபுல் வீடியோவும் கீழ இருக்க லிங்க்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன். மறக்காம போயிட்டு வாட்ச் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு சூப்பர் வீடியோவோட சந்திப்போம். இதுதான் உங்க தமிழா.